ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2023 அன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற கோவில் குருக்கள் ஒருத்தர் தன்னோட மருமகளை காணல என்று சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கிற காவல் நிலையம் ஒன்றுக்கு புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். புகாரை எடுத்துக்கிட்ட போலீஸ் சாதாரணமா காணாமல் போன வழக்கு என்று அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்ச காவல்துறைக்கு அந்த பொண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டா என்ற உண்மை தெரிய வருகிறது. சோ காணாமல் போன பெண் யார், எதற்காக அவங்க கொல்லப்பட்டாங்க, வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த கேஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதோட கடைசியா நமக்கு ஒரு பாடத்தையும் இந்த கேஸ் சொல்லி தரும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2023 காலையில 36 வயசு இருக்கிற ஐயங்கரி சாய் கிருஷ்ணா தன்னோட 30 வயசா இருக்கிற மருமகள் குருக்கண்டி அப்சராவை காணல என்று சொல்லி சரூர் நகர் காவல் நிலையத்துக்கு புகார் ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். சாய் கிருஷ்ணா ஷம்ஷாபாத்ல இருக்கிற கோவில் ஒன்றுல குருக்களா இருந்து வரார். சாய் கிருஷ்ணா போலீஸுக்கு கொடுத்த புகார்ல என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதி அதாவது அப்சரா காணாமல் போறதுக்கு முதல் நாள் அவளோட தோழிகளை பார்க்கறதுக்காக பட்சலாமுக்கு போகணும் என்று சொல்லியிருந்ததாகவும், அதனால சாய் கிருஷ்ணா தன்னோட காரில் அப்சராவை ஏற்றிக்கிட்டு போய் ஷம்ஷாபாத்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஒன்றில் அப்சராவை இறக்கி விட்டுட்டு தன்னோட காரிலேயே அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்ததா சொல்லியிருந்தார். அதன் பின்னாடி ஜூன் 4ஆம் தேதி அப்சராவுக்கு கால் பண்ணி பார்த்ததாகவும், அவளோட மொபைல் போன் ஆஃப் பண்ணப்பட்டிருந்ததாகவும், ஜூன் 5 வரைக்கும் அப்சராவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் முடியலை என்றும், அப்சரா கிட்ட இருந்தும் எந்த தகவல்களும் கிடைச்சிருக்கல என்றும், அதோட அப்சராவோட அம்மாவுக்கும் அப்சராவோட தோழிகளுக்கும் கால் பண்ணி பார்த்தப்போ அவ அங்கேயும் போயிருக்கல என்று தெரிஞ்சதும் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வந்ததாகவும் சொல்லியிருந்தார். சாய் கிருஷ்ணா கொடுத்த புகாரை வச்சு காவல்துறை அப்சராவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்சரா அம்மா கிட்ட விசாரிச்சப்போ அப்சரா ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு நண்பிகளை சந்திக்க பத்ரச்சலாம் போறேன்னு தங்கிட்ட சொல்லிட்டு போனதாகவும், அப்சராவை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடுறதுக்காக சாய் கிருஷ்ணா அவங்களோட வீட்டுக்கு வந்ததாகவும், அவரோட கார்ல தான் அப்சராவை கூட்டி கொண்டு போனதாகவும், அப்பதான் தன்னோட மகளை தான் கடைசியா பார்த்ததாகவும் அப்சராவோட அம்மா காவல்துறை கிட்ட சொல்றாங்க. சாய் கிருஷ்ணா தான் அப்சராவை கடைசியா பார்த்தனவர். அதனால சாய் கிருஷ்ணா புகார்ல சொன்ன விடயங்களை உண்மையா என்று போலீஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்டமா அப்சரா வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கிறப்போ அன்னைக்கு அப்சரா அவளோட வீட்டுல இருந்து சாய் கிருஷ்ணா கார்ல ஏறி அங்கிருந்து புறப்பட்டு போனது தெரிய வருகிறது. அதோட சாய் கிருஷ்ணா அவனோட புகார்ல அப்சராவை ஷம்ஷாபாத்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டதா சொல்லி இருந்தா அது உண்மையா என்று அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை செக் பண்ணி பார்க்கிறப்போ எந்த ஒரு சிசிடிவி காணொலியிலையும் சாய் கிருஷ்ணா அங்க வந்து போனது பதிவாகி இருக்கல. அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற பல சாலைகள்ல பொருத்தப்பட்ட சிசிடிவிக்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான சிசிடிவி காணொலிகளை செக் பண்ணியும் சாய் கிருஷ்ணா சொன்னது போல ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு சாய் கிருஷ்ணா அப்சரா கூட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கல என்பது தெரிய வருகிறது. அப்போ சாய் கிருஷ்ணா கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல பாதி உண்மை என்பதும் பாதி பொய் என்பதையும் காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால இந்த கேஸோட முதல் சந்தேக நபரா சாய் கிருஷ்ணாவை முடிவு பண்ணி விசாரணை சாய் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அப்சரா காணாமல் போக முன்னாடி அப்சரா கூட இருந்த ஒரே நபர் சாய் கிருஷ்ணா மட்டும்தான். காவல்துறை தற்செயலா சாய் கிருஷ்ணா வீட்டு ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காணொலிகளை செக் பண்ணி கொண்டு வரப்போ ஒரு காணொலியில சாய் கிருஷ்ணாவோட கார் அப்சராவை அவளோட வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணினதுக்கு பின்னாடி ஷம்ஷாபாத் பஸ் ஸ்டாண்டுக்கு போகாம அவரோட வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறது பதிவாகி இருக்கு. அந்த காரில் அப்சரா இருக்கிறது தெளிவாகவே பதிவாகி இருந்திருக்கு. சாய் கிருஷ்ணாவோட வீடு ஷம்ஷாபாத்ல இருந்து 14 மைல் தொலைவில் இருக்கிற சரூர் நகர்ல இருக்கு. இப்போ என்னன்னா, சாய் கிருஷ்ணா எதுக்காக பொய்யான புகார் ஒன்று காவல்துறைக்கு கொடுக்க வரணும், அப்சராவை கடைசியா பார்த்த நபர் சாய் கிருஷ்ணா மட்டும்தான் என்பதற்கு சிசிடிவி ஆதாரம் இருக்கு. அப்போ அப்சராவுக்கு என்ன நடந்தது என்பது கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். காவல்துறையோட நீண்ட நேர விசாரணைக்கு பின்னாடி ஜூன் 3ஆம் தேதி அப்சராவுக்கு என்ன நடந்தது என்பதை சாய் கிருஷ்ணா ஒன்று விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு அப்சரா இறந்துட்டான்னு அப்சராவை தான் கொன்னதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். சொந்த மருமகளை கிருஷ்ணா எதுக்காக கொல்லணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான உண்மைகளையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்சரா முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்சராவோட கணவர் கோயம்புத்தூர்ல வாழ்ந்த கார்த்திக் ராஜா என்ற ஒரு நபர். கார்த்திக் ராஜா இப்போ உயிரோட இல்ல. கணவரோட இருந்த பிரச்சனை காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு அப்சரா ஷம்ஷாபாத்ல இருக்கிற அவரோட சொந்த வீட்டுல அவங்க அம்மா கூட இருந்துட்டு சினிமா வாய்ப்பை தேடி வந்திருக்கா. அடிக்கடி ஷம்ஷாபாத் கோயிலுக்கு போயிட்டு வாரது அவளுக்கு வழக்கம். அங்க பூசாரியா இருந்தவர் தான் சாய் கிருஷ்ணா. அப்பதான் 2 பேருக்கும் அறிமுகம் கிடைக்குது. சாய் கிருஷ்ணாவும் அப்சராவோட அம்மாவும் ரத்த உறவு என்பதனால சாய் கிருஷ்ணாவுக்கு அப்சரா மருமகள் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி கோவில் போயிட்டு வாரதுனால அப்சராவுக்கும் சாய் கிருஷ்ணாவுக்கும் உறவு ரொம்பவே நெருக்கமா போய் நாளடைவுல கோயில்ல மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வெளியையும் ஒன்னா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் அப்சரா கர்ப்பமா இருக்கிறத கிருஷ்ணா கிட்ட சொல்லி இருக்கா.
அத்தோட இனியும் ரகசியமா பழக முடியாது என்றும் தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லியும் சாய் கிருஷ்ணா கிட்ட கேட்டிருக்கா. ஆனா கிருஷ்ணாவால அப்சராவை கண்டிப்பா திருமணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணா முன்னாடியே திருமணம் ஆகியனவர், அதோட 2 குழந்தைக்கு அப்பாவாக கூட இருந்திருக்கார். சாய் கிருஷ்ணா முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சும் அப்சரா கிருஷ்ணாவை திருமணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி வந்திருக்கா. ஒரு வருஷமா ரகசியமா அப்சராவோட கள்ளக்காதல இருந்து வந்த கிருஷ்ணாவுக்கு அப்சராவோட திடீர் மனமாற்றமும் மிரட்டலும் என்ன செய்யறது தெரியாத குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கு. அப்சரா கிட்ட அந்த கருவை கலைக்க சொல்லி கிருஷ்ணா சொன்னாலும் அது அப்சரா ஒத்துக்கொள்ளல. கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா 2 பேரோட உறவு பற்றியும் கிருஷ்ணா குடும்பத்துக்கிட்டையும் சோசியல் மீடியாக்களையும் போட்டு கிருஷ்ணாவை அவமானப்படுத்துறதா சொல்லி ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அப்சராவோட மிரட்டல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளை கொல்லுறது தான் ஒரே வழி என்று கிருஷ்ணாவுக்கு தோணி இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி இரவு அப்சராவை அவங்களோட வீட்டில இருந்து பிக்கப் பண்ணிட்டு 2 மணித்தியாலம் கார் ஓட்டி கிருஷ்ணா அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான். இவங்க கார் வந்து கொண்டிருக்கும் போதே 2 பேருக்கும் திருமணம் பற்றி பேசி வாய்ச்சண்டை ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதன் பின்னாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இவங்க சண்டை முடிஞ்ச பாடில்ல. இதனால கோவத்தோட உச்சிக்கு போன கிருஷ்ணா அவங்களோட வீட்டோரத்துல கிடந்த ஒரு பெரிய கல்லொன்னை எடுத்து அப்சராவோட தலையில தாக்கி இருக்கான். அப்சரா கீழே விழுந்த பின்னாடியும் மறுபடியும் அவளோட தலையில அதே கல்லை வச்சு தாக்கி கொண்டு இருக்கான். கோவம் தணிஞ்ச பின்னாடி தான் அப்சரா இறந்துட்டா என்ற உண்மை கிருஷ்ணாவுக்கு தெரிய வந்திருக்கு. இறந்த அப்சராவோட உடலை என்ன பண்றது என்று தெரியாத கிருஷ்ணா முதல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு எங்கேயும் கொண்டு போய் எரிக்கலாம் என்று முடிவு பண்றான். இதனால அப்சராவோட சடலத்தை பொலித்தீன் பையன்ல சுத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட கார்ல போட்டுக்கொண்டு எரிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடி அன்னைக்கு இரவு அலைஞ்சிருக்கான். இடம் எதுவும் கிடைக்காததுனால மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். விடியும் வரைக்கும் அந்த பிணத்தை வீட்டுல வச்சுக்கொள்ள முடியாது என்றதுனால கிருஷ்ணா புதைக்கலாம் என்று முடிவு பண்றான். எங்க புதைக்கிறது என்று யோசிக்கிறப்பதான் ஷாம்ஷதாபாத்ல அவன் பூஜை பண்ற கோவிலுக்கு பின்னாடி ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது கிருஷ்ணாவுக்கு ஞாபகம் வருகிறது. இரவா அந்த பிணத்தை எடுத்துட்டு போய் அந்த குழிக்குள்ள அப்சராவோட உடலை போட்டு மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கான். அடுத்த நாள் ஜூலை 4ஆம் தேதி சாயந்தரமே அந்த குழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அப்படியே விட்டா சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வந்துடும் என்று அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கோவில்ல இருந்து வீட்டுக்கு போன பின்னாடி அந்த குழிக்கு மணல் போட்டு மூடி பின்னாடி சிமெண்ட் பூசி அடைச்சி இருக்கான். யாருமே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அடுத்த நாள் ஜூன் 5ஆம் தேதி அப்சரா காணாமல் போயிட்டதா சொல்லி சரூர் நகர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆனா காவல்துறை சில நாட்களிலேயே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்சராவை கொன்னதுக்காக சாய் கிருஷ்ணாவை கைது பண்றாங்க. அப்சராவோட வாழ்க்கையில நடந்த கதை இத்தோட முடியல. அப்சரா இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அவளோட கணவர் கார்த்திக் ராஜாவோட சந்தோஷமா கோயம்புத்தூர்ல கார்த்திக் ராஜாவோட வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்சராவோட அம்மாவும் அப்சரா கூட கார்த்திக் ராஜாவோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க. கார்த்திக் ராஜா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கணவரோட உழைப்புல அப்சராவும் அவங்க அம்மாவும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க ஆடம்பர செலவு காரணமா கார்த்திக் ராஜாவுக்கு அடிக்கடி பண நெருக்கடி ஏற்படுகிறது. இதை சரி கட்டுறதுக்காக கார்த்திக் ராஜா வங்கியில இருந்து 25 லட்சம் கடன் எடுத்திருக்கார். ஆனா அப்சராவுக்கு செலவு பண்றதுக்கு அந்த பணம் போதுமாக இருக்கல. இப்படி இருந்தப்போ அப்சராவோட ஊதாரித்தனமான வாழ்க்கையினால இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுகிறது. ஒரு கட்டத்துல அப்சராவும் அவங்களோட அம்மாவும் கார்த்திக் ராஜா அப்சரா கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றதா மகளிர் காவல் நிலையம் ஒன்றுல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வச்சு கார்த்திக் ராஜாவை போலீஸ் கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணி 15 நாட்கள் சிறையில் வச்சிருக்காங்க. 15 நாட்களுக்கு பின்னாடி பெயில்ல வெளியே வந்த கார்த்திக் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கார். கார்த்திக் இறந்த பின்னாடி அப்சராவும் அவங்களோட அம்மாவும் கார்த்திக் ராஜா வீட்டில இருந்து வெளியேறி ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. அங்கதான் அப்சரா கொலை பண்ணப்பட்டிருக்கா. ஒருத்தருக்கு செய்கிற பாவமும் துரோகமும் ஏதோ ஒரு வழியில நமக்கும் வந்தே தீரும் என்று சொல்றதுக்கு அப்சராவோட இந்த கேஸ் நமக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும்.